வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. நேத்துங்க அந்த பச்சை கலர் சொக்கா போட்ட அந்த சீமான் பையனை தெரியும் இல்லைங்க, அவன் ஏதோ பட்டை கிளம்பி பேசியிருக்கிறானுங்க. வேட்பு மனு தாக்கல் பண்ணிட்டு மாற்று வேட்பாளராக அவரோட கட்சியை சேர்ந்த புரட்சி இருக்கார்ல, புரட்சி எலெக்ஷன்ல நிக்காத புரட்சி. சீமான், நீயும் வேணா எலெக்ஷன்ல நில்லு, மத்தவங்கள மாதிரியே டெபாசிட் இல்லாம முடிச்சு கூட விட்டுட்டு வா. ஆனா நான் எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, எனக்குன்னு யூடியூப் ஸ்டேட்டஸ் இருக்கு. நான் ஒரு வீடியோ போட்டா 1,00,000 பேர் என்ன பாப்பாங்க. ஆனா எலெக்ஷன்ல நிட்டா ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டானே. அதனாலதான் சொல்றேன், நான் எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொன்னா அந்த புரட்சி இருக்கா அப்படி இல்ல. தட் மீன்ஸ் சடை தம்பி. அவரை தம்பி நீ எலெக்ஷன்ல நிக்க வேணாம், மாற்று வேட்பாளரா நில்லு அப்படின்னு சொல்லல. ஒருவேளை அண்ணன் சொன்ன பொய்ய பார்த்துட்டு நிராகரிச்சுட்டாங்கன்னா வேட்பு மனுவை, அப்ப மாற்று வேட்பாளரா வேணும்ல, அதுக்கு வேண்டி நீ நில்லு. ஏன்னா பொண்டாட்டியை நிறுத்திட்டா வாரிசு அரசியல்னு என்னையே பேசுவாங்க. அட மச்சனன்னு நிப்பாட்டினப்ப கூட அது காளிமுத்து வாரிசு தான் அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிச்சுட்டேன். ஆனா பொண்டாட்டி அப்படி சொல்லிட முடியாதுல்ல. அதனாலதான் சொல்றேன், நீ நில்லு அப்படின்னு கூட நான் சொல்லல. இல்ல கயல்விழியே மாற்று வேட்பாளரா நிக்கட்டும். ஏன்னா நான் திரள் நிதிய திரட்டின காசுல இருந்து திருடின காசெல்லாம் கயல்விழி பேர்ல தான் நான் ப்ராப்பர்ட்டியே வாங்கி போட்டிருக்கிறேன். ஆட வீட்டுல என்ற துணியெல்லாம் மடிச்சு வைக்கிற பிள்ளைக்கு எதுக்கு இம்பிட்டு காசுன்னு யாருமே கேட்கல. சரி அதெல்லாம் விடுங்க, அது இருந்துட்டு போட்டோம். இதெல்லாம் முடிச்சிட்டு வந்து சில்ற பையன் உட்கார்ந்து பேட்டி கொடுத்திருக்கிறான். பேட்டி சரியான பேட்டிங்க. அதுல ஒருத்தர் மதுவை பத்தி கேள்வி கேட்டாரு. பொண்ணு மது இல்லைங்க, மது மது மது. ஏங்க குடிக்கிறவன் நிலைமையெல்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இவன் பொங்குன்னு பொங்க ஆரம்பிச்சிட்டான். அதுவும் எப்படி பொங்குனா தெரியுமா? அறிவார்ந்த தமிழ் சமூகம், உலகத்துக்கே அறிவை கடன் கொடுத்த தமிழ் சமூகம், இந்த தமிழ் சமூகத்துல பிறந்துட்டு இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே. அப்புறம் தம்பி, அண்ணனுக்கு பிடிச்சதெல்லாம் ரெமி மார்டின் தான். ரெமி மார்டின் மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்னா அண்ணன் சரக்கடிக்காம தூங்குனதே இல்லைங்கிறது வரலாறு தான். நக்கல் எக்ஸ்பிரஸ் நான் கூட சொல்லியிருந்தார்ல, இந்த சீமானுக்கு 3 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுத்து ரூம் பில்ல விட பார் பில் அதிகமாயிடுச்சுன்னு சொன்னார்ல, அந்த நல்லவன் யாரு? சீமான். அந்த நல்லவன் மதப்பிரியர்களை பத்தி இப்படி எல்லாம் பேசிட்டு வந்திருக்கிறான். இவனேதான் சொல்லுவான், இவன் முப்பாட்டன் தான் கல்லுண்ணமை பத்தி அதிகாரமா எழுதியிருக்கான். அதாவது வெளிநாட்டு பிராந்தி எல்லாம் வேணாங்க, உள்நாட்டு கல்லு தாங்க சூப்பர், அதான் நல்லது அப்படின்னு சொல்ற ஆள் தான் இவன். சரி, இத்தோட இவன் நிப்பாட்டி இருந்தா கூட இத்தனை பேர் அவனை சுத்தி நின்று கை தட்டுறதுக்கு அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் எப்பவும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டு இருக்கிறதா, நான் புதுசாலாம் ஒண்ணும் பேசல. இதுக்கப்புறம் பேசினதுதான், அது ஒண்ணும் புதுசெல்லாம் கிடையாது, அதுவும் பழசுதான். ஆனா அதுல பேசுறக்கு ஒரு விஷயம் இருக்கு. இவனோட முன்னோர்கள், இவனோட எல்லா முன்னோர்களும், அத நீங்களே கேளுங்க, அப்புறம் பேசுவோம். 13 தலைமுறைக்கு ஒரு தடவை மரபணு மாறி போயிருக்கிறான். நமக்கு மாறி போயிடுச்சு. ஒவ்வொரு 13 எவ்ரி 13 இயர்ஸ் ஒன்ஸ் இந்த மரபணு மாறுமாமா. இது யாரு இவனுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா 13 இயர்ஸ் ஒன்ஸ் தான் மரபணு மாறுமாமா. ஏன்னா தேனீக்கள் அழிஞ்சு போச்சுன்னா மனித குலம் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு யாரோ இவனுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேனீக்களே இல்லாத நாடுகள் எத்தனை இருக்குன்னு அவனுக்கு தெரியாது பாவா. அங்கெல்லாம் மனுஷங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா தேனீக்கள் இல்லைன்னா சரி, இதெல்லாம் கதை. 13 ஜெனரேஷனுக்கு ஒரு தடவை மரபணு மாறுது தம்பி. 14வது ஜெனரேஷன் நினைக்கிறேன். மிச்சத்தையும் கேட்போம். ஒவ்வொரு 13 தலைமுறைக்கு ஒரு தடவை புதுப்பிக்கணும். அதுக்கு இருக்கிற ஒரே மருந்து வரலாறு தான். வரலாறு ஒண்ணுதான் அவன் மரபணுவை புதுப்பிக்கும். நான் யாரு மறந்து போனதுனால நான் யாரு, என் மரபணு என்ன? சத்த சரணடைஞ்சிருந்தா இந்த உயிரோட இருந்த ஆண்டுக்கலாம் என் பாட்டை மருந்து வாங்கி ஓடா சரணடைஞ்சு வாழ்றது சண்டைக்கு சத்திரண்டான்னு தூக்குல தொங்கினான். தீரன் சின்ன மேல கப்பம் கட்டிட்டு ஆளுன்னா எவன்டா உரிமை தூக்குல தொங்கினான். என் பாட்டன் சேதுபதி ஒத்த ரூபா ஒப்புக்கு ஒரு சல்லி காசு கப்பம் கட்டி இந்த நாட்டால் உன்னை விடுதலை செய்யறேன்னா ஜெயில இருந்து செத்தாளுங்க. அவனை எப்படி ஒத்த பைசா கட்ட மாட்டேன்னு, ஒரு செல்லா காசை கூட கட்ட மாட்டேன்னு செத்தான். அந்த பரம்பரையில வந்தவனா நான்? சொல்லுங்க. அந்த பரம்பரையில வந்தவனா நானு? நான் தான் சொன்னேன்ல, இவன் 14வது தலைமுறை. அதுல கட்டபொம்மனை சேர்த்துக்கங்க, வீரமங்கை வேலுநாச்சியார சேர்த்துக்கங்க, அப்படி யார வேணாலும் அப்படி 13 தலைமுறையா யாருமே மன்னிப்பு கேட்க மாட்டோம்.
மன்னிப்பு கேட்டு வாழறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அப்படி ஒரு அவசியமே எனக்கு இல்ல அப்படின்னு சொன்ன மாபெரும் வரலாற்றுக்கு சொந்தக்காரங்க தான் இவங்க. கப்பம் கட்டிட்டு ஆண்டுக்க நான் எதுக்குடா கப்பம் கட்டணும், தூக்குல தொங்குறேன் சொன்னது யாரு? 10வது தலைமுறை. அதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறை இது ஏன் நாடு, நான்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டேன். இப்படி 13 தலைமுறையும் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு உறுதியா நின்றுருக்கு. இந்த வரலாறை எல்லாம் தெரிஞ்ச 14வது தலைமுறை, இது எல்லாத்தையும் கரைச்சு குடிச்ச 14வது தலைமுறை. ஒரு சாதாரண பீத்த கேஸ், இவனுக்காக வாதாடினா அந்த வக்கீல வாதாடி இருந்தா கூட முடிஞ்சிருந்திருக்கும். ஆட இந்த கேஸ் வர்றதுக்கு முந்தின நாள் தமிழ்நாடு முதல்வரை போய் ஐயா காப்பாத்திருங்கன்னு காலையே விழுந்துட்டான். அது வரைக்கும் அப்படி இப்படின்னு எல்லாம் வீரவசனம் பேசினவன் தன்னோட கேஸ் வருதுன்னு தெரிஞ்ச உடனேயும் வெக்கம் ஆன சூடு சொன்ன எல்லாத்தையும் விட்டு கால்ல விழுந்துட்டான். இப்படி எல்லாத்து கால்லயும் விழுந்தவன் கடைசியில வேற வழியே இல்லாம விஜயலட்சுமி கால்லயே விழுந்துட்டான். எதுக்கு? கப்பம் கட்டிட்டு ஆட்சி பண்ணிக்கோன்னு சொன்னப்பவோ அதெல்லாம் முடியாதுன்னு சொன்ன அந்த வம்சத்துல வர 14வது தலைமுறை. அட இவனோட அந்த கேஸ்ல பெரிய விஷயம், ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு எடுத்து சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அட விஜயலட்சுமியே 2-3 தடவை கேஸ கொடுத்து கேஸ வாபஸ் வாங்கி கேஸ கொடுத்து கேஸ வாபஸ் வாங்கி இருந்திருக்காங்க. அத சொல்லியே தப்பிச்சிருந்திருக்கலாம். அப்படியும் இல்லையா, அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு ஆரம்பத்துல சொன்னான்ல, அதையாவது இப்ப வரையும் மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருந்திருக்கலாம். ஆட அதுவும் இல்லையா, எனக்கு தெரிஞ்சவங்க தாங்க, அவங்க கிட்ட வீடியோ தாங்க எடுத்துட்டு வந்து அதை தாண்டி நான் வேற எதுவும் பண்ணலைங்கன்னு கூட சொல்லி இருந்திருக்கலாம். மதுரையில வந்து கல்யாணம் பண்ணதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொன்னப்ப ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டவன் தாங்க இவன். அதுவும் தைரியமா, பயங்கர தைரியமா கேட்டவன் தானங்க இவன். மாலை மாத்துறதுக்கே ஆதாரம் இல்லைன்னு சொன்ன இவன் தான். அப்ப மத்ததுக்கு மட்டும் எப்படிங்க ஆதாரம் இருக்க போகுது? இவனேதான் சொன்னா அவங்க என்கிட்ட விரும்பித்தாங்க வந்தாங்க, நானும் அவங்க கிட்ட விரும்பித்தாங்க போனோம், விரும்பித்தான். அப்ப அந்த இடத்துல கன்சர்ன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சு, அங்க பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. நீங்க இதை எதிர்த்தாதும் ஒரு வீரனா இருந்திருக்கலாம்ல. அட குறைஞ்சபட்ச 13 தலைமுறையாவது இருந்திருக்கலாம்ல. எப்படி எக்ஸாக்டா 14வது தலைமுறைக்கு வந்து சேர்ந்த? அட உங்க பரம்பரைன்னு சொல்ற யாருமே நாட்டை காப்பாத்துறதுக்காகவோ தன்னை காப்பாத்திக்கிறதுக்காகவோ வீட்டை காப்பாத்துறதுக்காகவோ கூட மன்னிப்பு கேட்காத அந்த தலைமுறையில வந்த அந்த வம்சத்துல வந்த நீ ஒரு சாதாரண சப்ப மேட்ரு வாதாடினாலே ஜெயிச்சிடலாம், அந்த மேட்ருக்காக மன்னிப்பு, அதுவும் நிபந்தனையற்ற மன்னிப்பு, கால்ல விழுகுறாங்க. சோ இந்த மன்னிப்பு கேட்காத வரலாற தமிழர்களாகி நீங்க படிச்சுக்கோங்க. ஆனா இந்த 14வது தலைமுறை, இந்த 14th புலிகேசி இருக்காருல, அவர் இப்படித்தான் நடந்துக்குவாரு. நீ எல்லாம் வரலாறு பேசுறது இல்ல, படிக்கிறதுக்கு கூட லாய்க்கு இல்லாத ஆளு. எது வரலாறு எது உண்மை எது பொய்யுன்னே தெரியாது நீ. உன் வாயில வந்ததெல்லாம் வரலாறுன்னு பேசிட்டு இருக்கிற பாத்தியா? என்னைக்காவது ஒரு நாள் படிச்ச விஷயத்த நீ பயன்படுத்திக்கிறியா? உன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து பேசுனாங்க, ஏதோ கன்னியாகுமரியில மே மாசத்துல ஸ்டார் நைட் நடத்துறதுக்கு விஷால் பிளான் பண்ணியிருந்தாராமா. என் இனமே செத்து விழுந்த நாள்ல நீ எப்படி ஸ்டார் நைட் நடத்துவ? உனக்கெல்லாம் இன உணர்வு இருக்கா, மான உணர்வு இருக்கா, அந்த உணர்வு இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த இவங்கதான் செப்டம்பர் 26 அப்படின்னா உலகத்துக்கே ஒரு பெயர் ஞாபகத்துக்கு வரும், மாவீரன் திலீபன். மாவீரன் திலீபன் அப்படிங்கிறவரு போர்ல அத்தனை பேத்த கொன்ன ஆள் கிடையாது. இந்த உலகத்துக்கே சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னா என்ன அப்படின்னு காமிச்ச ஒரு மனுஷன். வரலாறுனா இது வரலாறு. 21 நாள் தண்ணி கூட குடிக்காம பட்டினி கடந்து தன்னோட உயிரை விட்ட நாள் செப்டம்பர் 26. தலைவனே வந்து சொன்னாலும், தலைவனே வந்து வேண்டான்னு சொன்னாலும் நான் எடுத்த முடிவுல நான் உறுதியாதான் இருக்கேன்னு ஸ்டெபனா நின்ன ஒரு மனுஷன். சின்ன பையங்க, மீறி போனா அப்ப 23-24 வயசு தான் இருக்கும். அந்த மாவீரனோட நினைவுனால அந்த தலைவனே மறந்தது கிடையாது. ஒவ்வொரு நாளும் அத சொல்லி சொல்லிதான் இந்த மக்களுக்கு இன உணர்வை ஊட்டிக்கிட்டே வந்தாரு. ஆனா அதே நாள்ல திரள் நிதி திரட்டுனதுல இருந்து திருடின காசுல உன் பொண்டாட்டிக்கு பிளாட் வாங்கி கொடுத்திருக்கிற. பிளாட் இல்லைங்க, 25 ஏக்கர் லேண்டு. திலீபனுடைய அந்த மறைவு நாள் செப்டம்பர் 26 சீமானுடைய ஃபேமிலி கொண்டாடி இருக்குதுங்க. மாமா 25 ஏக்கர்ஸ் கனவு மாமா, வாங்கிட்ட மாமா. 14வது தலைமுறையில இருக்கிறவனுக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இருக்காது அப்படிங்கறது சீமானே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு.
இவனை ஏன் சில்லற பையன்னு சொல்றோம்னு இப்ப புரியுதா? எல்லாத்தோட வீரத்தையும் தன்னோட வீரமா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற இவன், எல்லாத்தோடைய தியாகத்தையும் தனக்கான தியாகமா பார்க்க தெரிஞ்ச இவன், ஒரு நாளும் தான் பேசுற மாதிரியோ சொன்ன மாதிரியோ நடந்துகிட்டதோ வாழ்ந்ததோ கிடையாது. இப்பேற்பட்ட திருட்டு பயலதான் நீங்களாம் தலைவன் நம்பிட்டு இருக்கிறீங்க. நாம் தமிழர்ல இருக்க யாரோ ஒருத்த உண்மை தமிழன்னு நீ நம்பனா, எந்த இலங்கை மக்களுக்காக நீ அந்த கட்சியில போய் சேர்ந்தையோ அந்த திலீபனுடைய நினைவுனால நினைச்சு பாத்துக்க. இந்த சில்லற பையன் பண்ண சில்லற வேலையும் யோசிச்சு பாத்துக்க. இவனுக்கு ஒரு நாளும் யார பத்தியும் எதை பத்தியும் கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. ஆனா பேசுவாம இருங்க பேச்சு 13 தலைமுறைக்கு ஒரு தடவை மரபணு மாறுமாமா. இவன் 14வது தலைமுறை, அதனாலதான் இப்படி எல்லாம் புருடா விட்டு பேசிட்டு இருக்கிறான். இனிமே இவனை பேச விடாம பண்றதுதான் நம்ம வேலை. அதுக்காக தான் நம்ம பேசுறோம். நாமனா நம்ம எல்லாரும் பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.